பாவம் என்னும் முடக்குவாதத்தை வெற்றி பெற இயேசுவின் பாதம் வருவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 14வது வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய மத்தேயு நற்செய்தி இறை வார்த்தை வெளிப்பாடானது பாவம் என்னும் முடக்குவாதத்திலிருந்து நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்க ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வர வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதாக இந்த இறை வார்த்தை பகுதியானது அமைந்திருக்கிறது. இந்த இறை வார்த்தையிலே குறிப்பாக பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை ஒரு சிலர் இயேசுவிடம் கொண்டு வருகின்றனர். இயேசு பேய் பிடித்த அவருடைய அந்த நிலையை மாற்றி அவருக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இன்றைக்கு இந்த பேய் பிடித்து பேச்சிழந்த மனிதரைப் போலவே இன்று நாமும் பாவம் என்னும் பேயினுள் மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பாவம் என்னும் பேயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வர வேண்டும். குறிப்பாக உரோமையர் 7ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விரும்பும் நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று. பாவம் நமக்குள் இருக்கிற பொழுது நாம் எவ்வளவுதான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மால் நாம் விரும்பக்கூடிய நன்மையை செய்யாமல் தீமையை செய்யக்கூடிய ஒரு மனநிலை உருவாகிறது. அதிலும் குறிப்பாக தொடக்கத்திலே நாம் பாவம் செய்கிற பொழுது அது நம்முடைய மனசாட்சியை குத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுவே நமக்கு பழகி போகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய பாவம் ஆனது பாவம் என்று உணர முடியாத ஒரு சூழல் உருவாகி நம்மை எப்படி அந்த பேச்சிழந்த மனிதரை போலவே நாமும் பாவம் என்கின்ற அந்த ஒரு சுய உணர்வு கூட இல்லாமல் வாழ்ந்து பாவத்திலே சிக்கி விடுவோம். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையின் வழியாக பாவம் என்னும் அந்த சூழலிலிருந்து வெளிவந்து ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒரு சிலர் பேச்சிழந்து அவரை இயேசுவிடம் கொண்டு வந்ததைப் போலவே நமக்கு தெரிந்த மனிதர்கள் பாவத்திலே வாழ்கிறார் என்று சொன்னால் அவர்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்கள் பாவ வழியை விட்டு உண்மையான இயேசு விரும்பக்கூடிய பாதையை தங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொள்வார்கள். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.